உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா. இன்றும் கூட நம்மை படைத்த, நம்மை சிருஷ்டித்த தேவனாய கர்த்தரே நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியும். ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு முழுமை, ஒரு பூரணம் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் எல்லாமே நம்முடைய தேவனாய கர்த்தர்கிட்ட இருந்து கிடைக்கிறதானே ஒழிய, இந்த பூமியில் அண்ட சராசரத்தில் எதை கொடுத்தாலும் இந்த மனுஷனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்த முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அண்ட சராசரங்களிலும் இருக்கக்கூடிய, இப்போ இந்த அண்ட சராசரத்துலேயும் பாதியை உனக்கு தர்றேன்ப்பா அப்படின்னு தந்தால், ஏரோது ராஜா என்ன சொன்னான், தான் முன்னாடி நாட்டியம் ஆடி அந்த பொண்ணுக்கு தேசத்தில் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தர்றேன் சொன்னானா இல்லையா? கேட்டால் கொடுத்துருப்பான். ஆனால் அந்த பாதி வாங்கிறத காட்டிலும் அங்கே ஒருத்திக்கு இந்த யோவான் ஸ்நானனை கொல்லணும். சரி, கொன்னுட்டாக்க திருப்தியா? இல்லை. அதாவது என்னெல்லாமோ செய்ய நினைக்கிறாங்க, திருப்தி இல்லை. ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவனே நம்மை திருப்தியாக்கக்கூடியவர், சமாதானம் தரக்கூடியவர். உண்மையான சந்தோஷம், உண்மையான ஒரு சமாதானம். சமாதானம்னா என்ன? இங்கே எனக்கு வயிற்ற வலிக்குது அப்படின்னு இருக்கிறப்ப சமாதானமா? இல்லை. நாளைக்கு எதோ அவசரமாக கட்டாயம் 5000 ரூபா தேவைப்படுது, இப்போ அந்த இன்னும் பணம் கிடைக்கல அப்படிங்கிறப்ப சமாதானமா? இல்லை. அப்போ தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கணும், இங்கே வயிற்று வலி மற்ற பிரச்சனையெல்லாம் உள்ளுக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தாலும் அப்போ சமாதானம். ஆனாலும் அப்படி எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டு வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலுமே சமாதானம் இல்லாத இருதயமாய் மனுஷன் இருக்கிறான். அந்த சமாதானம் கர்த்தர்ட்ட மட்டும்தான் கிடைக்கும், நம்மை உண்டாக்கின கர்த்தர்ட்ட மட்டும்தான் கிடைக்குங்கிறத இன்னும் ஒரு எடுத்துக்காட்டில் நான் உங்களுக்காக காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 29வது அதிகாரத்தில் அங்கே லேயாள் ராகேல் பற்றிய சம்பவத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதை நான் முதல்ல கதையை வாசிச்சிட்றேன், அதுக்கப்புறம் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 16வது வசனம் முதல். லாபானுக்கு 2 குமார்த்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவர் பெயர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். பரிசம் போடுறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இல்லை, அதனால் 7 வருஷம் உனக்கு நான் பண்ணை அடிக்கிறேன், ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கறதை பார்க்கலாம், அவளை உனக்கு கொடுக்கறது உத்தமம், என்னிடத்திலே தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. அவன் மேலே இருந்த பிரியம் அது 7 வருஷம் வேலை பார்த்தது 7 வருஷம் மாதிரி தெரியல. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அவன் கில்லாடி விருந்து பண்ணிட்டு, அன்று இரவிலே அவள் தன் குமார்த்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். ராகேலை கொண்டு போய் விடுறது போல் லேயாளை கொண்டு போய் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். ராத்திரியில் இவளுக்கு யாருன்னு தெரியாத அளவுக்கு என்னமோ பண்ணியிருக்காங்க போல். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாலை தன் குமார்த்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான்.
காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு, அப்போ இவனுக்கு உண்மையிலேயே நிதானம் இல்லையா? சரி, அதுக்கு மேலே விட்டுருவான். கண்டு லாபானை நோக்கி, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா இடத்துல வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு இப்போ வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. நம்ம ஊர் வழக்கம் அதானே. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காக நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்ய போனால் அவளை கொடுக்காம ஏமாற்றிவிட்டு இன்னொரு பொண்ணை கொடுத்துட்டான். கடைசிக்கு அவள் வேணும்னாக்க அவளுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யன்ட்டான். கில்லாடிக்கதான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை, அதாவது மனைவிட்ட வேறு எந்த வேலைக்கும் போகாமல் 7 நாள் அவளை கூட இருந்து திருப்திப்படுத்தணும். 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமார்த்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாகி கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாக பில்காலை தன் குமார்த்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். லாபானுக்கு 2 மகள்கள், 2 மகள்களையும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அந்த மகளுக்கு ஒரு வேலைக்காரி, இந்த மகளுக்கு ஒரு வேலைக்காரியாக உதவிக்கு கொடுத்தான்னு. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்திலே சேவித்தான். லேயாள், கவனிங்க, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். எல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள்லாம் எப்படி அவருடைய வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை எல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். என்னத்துக்கு ரூபன்னு பேர் வச்சாலாம்? என்ன போட்டிருக்கு? கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். ராகேலை மட்டுமே இந்த புருஷன் நேசிக்கிறார், என்னட்ட திரும்பவே மாட்டேங்கிறார், ராகேலை தான் நேசிக்கிறார், என்னை சிறுமைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு லாபான் என்று அவனுக்கு ரூமன் என்று பெயரிட்டாள். இப்போ ராகேலுக்கு பிள்ளை இல்லை, சிறுமையாக எண்ணப்பட்ட லேயாளுக்கு பிள்ளை இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்? இப்போ நான் என் புருஷனுக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துருக்கிறதுனால இனிமேல் என் புருஷன் என்னை நேசிப்பார் சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். சரி, பாருங்கள், மறுபடியும் அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்போ சொல்கிறா, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அப்போ ஒரு பிள்ளை பெற்று கொடுத்தாலே, அப்போ அதனாலேயாவது யாக்கோபு லேயாளோட பிரியமாக இருந்தானா? இல்லை. இப்போவும் இவன் சொல்கிறான், அற்பமாய் எண்ணப்பட்டதுனாலே அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சிமியோன்னு பேர் வைக்கிறான். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இவ்வளோ நாளாக புருஷன் கூட தான் இருக்கிறான், வீட்டில் தான் இருக்கிறான், நான் மனசு என் கூட இல்லையே அப்படின்னு இப்போ நான் 3வது பிள்ளையை பெற்றிருக்கிறேன், அதனால் இப்போ என் புருஷன் என்னோட கூட சேர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பேர் லேவின்னு பேர் வைக்கிறான். ஆனால் அப்படி பிரியமாக வந்தானா? வரலை. லேவிக்கு அந்த லேயாளுக்கு திருப்தி வந்துச்சா? 3 பிள்ளையை பெற்றாச்சு, இப்போ இது வேறு என்ன வேணும்? நான் எல்லாம் புருஷனுக்கு தேவையான 3 பிள்ளைகளை கொடுத்துருக்கேன், ஆனால் இன்னும் அந்த புருஷன் என் மேலே பிரியமாக இல்லை. அந்த புருஷன் மேலே அந்த ஏவாள் பாவம் செஞ்சப்போ கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாராம்? அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், ஆனாலும் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இது இப்படி ஒரு சாபத்தை போட்டு விட்டார். அது எங்கே இன்றைக்கி வரைக்கும் அதுக்கெல்லாம் ஒரு முடிவில்லை. புருஷன் எவ்வளவு தான் அடித்தாலும் வஞ்சாலும் கடைசிக்கு புருஷனையே அண்டிக்கிட்டு புருஷனே புருஷனே புருஷனேன்னு சொல்லி இன்றைக்கி அநேக பெண்கள் அப்படி குடும்பங்களில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலையா? பார்க்க தானே செய்கிறோம். அதுபோல் இப்போ இந்த லேயாளுக்கும் நான் 3 பிள்ளையை பெற்றுட்டேன், இப்போ எனக்கு இனிமேல் புருஷன் என் மேலே பிரியமாக இருப்பார்னு அப்பவும் அவன் பிரியமாக இல்லை.
மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று. 4வது பிள்ளைக்கு பேர் யூதா. எனக்கு 4 பிள்ளை கொடுத்தாரு. இப்போ நான் கர்த்தர் கொடுத்த இந்த 4 பிள்ளைக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவனுக்கு யூதான்னு பேர் வச்சுட்டான். பேர் வைக்கிற வேலையெல்லாம் அம்மாமார் தான் செய்வாங்களோ அப்படி தான் தெரியுது. இப்போது நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்குறப்ப அம்மாமார்கள் இந்த பேரெல்லாம் வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வைப்பாங்க. காரணம் இல்லாமல் எனக்கு பிடிச்ச பேருன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் இங்கே பைபிளில் காரணத்தோட பெயர்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி 4 பிள்ளைகளை பெற்று கொடுத்தும் கூட யாக்கோபு லேயாள்கிட்ட பிரியமாக இல்லை. அது அவளுக்கு பெரிய துக்கம்தான். அது கடைசியில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு பாயிண்ட்டு, இனி நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதான்னு பேர் வச்சாரே, அந்த யூதா கோத்திரத்து சிங்கமாக இயேசு வர்றாரு. அப்போன்னா அற்பமாக எண்ணப்பட்ட லேயாள்கிட்ட பிறந்த ஒரு பிள்ளையத்தான் அந்த வம்சத்தில் தான் இயேசு வர்றாருன்னு நமக்கு இப்போ தெரியுது. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்டதை பார்க்கும்போது நமக்கு இப்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் லேயாளுக்கு திருப்தி வந்துச்சான்னா இல்லை. அந்த ராகேல் லேயாள் வீட்டு பிரச்சனையை கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கலாம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு அப்புறம் எங்கிட்ட சமாதானம் இருக்கிறது. யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, அவன் மேலே தான் பிரியமாக இருந்தேன், இப்போ பிள்ளை வேணும் கொடுன்னு கேட்டவொன்னே சண்டை கோபம் வருது. தேவனெல்லாம் உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். ஆனால் இதே மாதிரி பிரச்சனை ஈசாக்குக்கு வந்தபோது என்ன சொன்னான்? ஈசாக்கு ஜெபம் பண்ணினான். அப்பொழுது ரெபெக்காள் கற்பம் தரித்தாள்னு வந்திருக்கு. ஈசாக்கு தன்னுடைய இருதயத்தை கர்த்தர்ட்ட சமாதானமாக சந்தோஷமாக திருப்தியாக வச்சுருந்துருக்கிறான். அதனால் இப்போ பிள்ளை வேணும்னு ரெபெக்காள் கேட்டவுடனே வேண்டுதல் செய்தானா கர்ப்பவதி ஆனாலாம் அப்படின்னு அங்கே எழுதியிருக்கு. இங்கே நம்மால் யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நானா? அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாக பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளையை பெறவும் அவளாலாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியை பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். அப்போ ராகேலுக்கு இன்னும் திருப்தி வரல. எனக்கு தான் பிள்ளை இல்லை, சரி வேலைக்காரி மூலமாக பிள்ளையை பெற்றுக்கூடிய மடியில் அப்படின்னு பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றால். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். வழக்கை தீர்த்து எப்படி இருக்க இந்த 2 பேருடைய மனநிலையும். மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல் மகா போராட்டமாய் போராடி என் சகோதரருடைய போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். அப்போ அக்கா தங்கச்சிக்கு தான். ஆனால் பிள்ளை இருந்துச்சு, பிள்ளை இல்லைங்கிற ஒரு பிரச்சனையில் எவ்வளவு சண்டை, ஆத்திரம், கோபம், வைராக்கியம். லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரியை சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தான். ராகேல் தான் வேலைக்காரியை கொடுத்த மாதிரி லேயா சொல்கிறா, ஏன் வேலைக்காரியை நான் கொடுக்குறேன், இன்னும் பிள்ளை பெற்று தரணும் அப்படின்னு. லேயாளின் வேலைக்காரியை சில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றால். அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயரிட்டாள். ஏராளமாகுதான், ஆனால் திருப்தி இல்லை இருதயத்தில். பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். பாக்கியவதின்லாம் சொல்லிக்கிட்டாலே, ஆனால் திருப்தி இருந்துச்சான்னா திருப்தி இல்லை. அடுத்த வரியே காட்டுது பாருங்க. கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி,
உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை என்னை விட்டு எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோட சயனிக்கட்டும் என்றாள். சரி, எல்லாருக்கும் எல்லாம் விளங்குது. சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் குமாரனுடைய தூதாயும் கனிகளால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றால் அவன் அன்று இரவு அவளுடைய சயனித்தான். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தறினார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். பிள்ளை பெருகுது, சந்தோஷம். அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். 12 பேரில் 6 பேரை லேயாளை பெற்றுக் கொடுத்துட்றா. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலன் என்று பெயரிட்டாள். ஆனாலும் இந்த யாக்கோபு லேயாள்கிட்ட ராகேல்கிட்ட இருந்த மாதிரி பிரியமாக லேயாள்கிட்ட இருக்கவே இல்லை. இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்குது வீட்டில். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தாள். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், அவளுக்கு அத்தனை பிள்ளையாக இருக்குது, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, இப்போ ஒரு பெரிய நிந்தையில் இருக்கிறேன், இப்போ இந்த குழந்தை பிறந்தவுடனே தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். இதனால தான் யோசேப்புக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம்னு சொல்லுவான். அது அப்படி தான் வந்துச்சு. ராகேல் யோசேப்பை பெற்றபின் யாக்கோபு லாபானை நோக்கி, சரி அதை அந்த இடத்துல விட்டுடலாம். இப்போ ராகேலுக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் அவளுக்குள்ளே ஒரு விடுதலை இல்லை. லேயால் 6 பிள்ளைகளை பெற்று தன் வேலைக்காரிகள் மூலமாக எக்ஸ்ட்ரா 4 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்துருந்தாலும், 2 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்துருந்தாலும் மொத்தம் 8 பிள்ளைகள் இந்த சைடில். அப்படியும் லேயாளுக்கு திருப்தி வரல. வாழ்நாளெல்லாம் அப்படி தான் போயிருந்திருக்கு. இப்போ நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். எல்லா வசதியும் இருந்துச்சு. யாக்கோபுக்கு என்ன குறைவு? அந்த குடும்பத்தில் என்ன குறைவு? எவ்வளோ ஆடுகள் மாடுகள் மந்தைகள், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், இந்த மனைவிக்கு ஒரு வேலைக்காரி, அந்த மனைவிக்கு ஒரு வேலைக்காரி அப்படின்லாம் இருக்குது. அவ்வளவு எல்லாம் திருப்தியாக இருக்க வேண்டிய ஆளுங்க அவங்க திருப்தியாக இல்லைங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், திருப்தி அவங்க விரும்பின மாதிரி பிள்ளைகளை பெற்று கூட திருப்தி இல்லை. ஏன்னா இந்த யாக்கோபுடைய இருதயம் லேயாள்கிட்ட வரவே மாட்டேங்குது. இந்த நிலைமையில் அவள் எங்கேயோ ஒரு இடத்துல திருப்தியை கண்டான்னு வாசித்து காமிச்சேன் பார்த்தீங்களா? ரூபன் இல்லை யூதா பிறந்தபோது, நான் அற்பமாய் பிறந்தபோது 3 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னோட சேர்ந்திருப்பார், என்னோட இணைஞ்சு வருவார் அப்படின்னு புருஷன் மனசு என்கிட்ட வரும் அப்படின்னு நினச்சி அவர் பேர் யூதான்னு பேர் வைக்கிறா. ஆனால் நடக்கலை. கேள்வி, லேயாள் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு நாளில் திருப்தியானாள்னு நீங்கள் பைபிளில் வாசிக்கிறீங்களா? இல்லை, அவளுக்கு திருப்தியே வரலை. கடைசி வரைக்கும் அற்பமாய் எண்ணப்பட்ட நிந்தையை சுமக்கிற அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அவள் போயிட்டே இருந்திருக்க. எல்லா வசதிகள் இருந்தது, அவங்க தேவையான பிள்ளைங்க இருந்தாங்க, வேலைக்காரங்க இருந்தாங்க, சாப்பாடு இருந்துச்சு, எல்லா மதிப்பு மரியாதையெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவள் எங்கே தன்னுடைய இன்பத்தை கண்டாள்னா, யூதா நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால வேறு விதத்திலே திருப்தியே இல்லை. யூதா நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவள் அப்போது கர்த்தரை துதித்து
கர்த்தரை துதிச்சா திருப்தி வருதுங்க. அந்த கர்த்தரை துதிக்கிற மனநிலை இருக்கும் போதெல்லாம் திருப்தியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு சபையில் எல்லா விசுவாசிகளும் கர்த்தரிடத்தில் பிரியமாயிருந்து கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய எல்லாரும் சமாதானமாக இருக்கிறார்கள். எனக்கு இது நடக்கலை, அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு கெஞ்சுறேன், மன்றாடுறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் முழுவதும் ஜெபம் பண்ணுறேன், நான் காத்திருப்பு ஜபத்தில் இருக்கிறேன், என்ன வேணாலும் சொல்லுங்கள், திருப்தி கிடையாது. இன்றைக்கு நான் சபை மக்கள் நீங்களும் சரி, இப்போ நானும் சரி, நம்ம எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு திருப்தி, ஒரு சமாதானம், ஒரு நிறைவு, ஒரு பூரணம் அப்படி வரணுமானா நாம் கர்த்தர்கிட்ட தான் அதை பெற முடியுமே ஒழிய வேறு எங்கேயுமே பெறவே முடியாது. இன்னும் அநேக எடுத்துக்காட்டுகளில் இப்போ நான் அன்னாள் போன வாரம் சொல்லியிருந்தேன், போன தடவை சொல்லியிருந்தேன். நான் அன்னாள் அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு இல்லை, சக்களத்தையும் அவளை போட்டு கண்டதை பேசி கொடுமைப்படுத்திட்டா, ரொம்ப துக்கமாகவே இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவளுடைய புருஷன் அவன் மேலே அவ்வளவு பிரியமாக இருந்து 7 குமாரரை காட்டில் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படியெல்லாம் சொல்லி தாஜா பண்ணி அவளை சந்தோஷப்படுத்த, அண்ணாவை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறான். சந்தோஷப்படவே இல்லை, திருப்தி வரவே இல்லை. கடைசிக்கு ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணி அழுது, அது வெளியே தெரியாமல் அழுது, கிளேசமுள்ள மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி நிலைமையிலிருந்து கர்த்தரை மன்றாடி வேண்டி, நான் இந்த பாரத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தா நான் உங்களுடைய ஊழியத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்த்தரிடத்திலே பாரத்தை இறக்கி வைத்தாள். அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவள் நினைத்தது போல தேவன் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தாள். புருஷன்கிட்ட கேட்டாலோ கேட்கலையாலாம் பற்றி போடலை, தெரியல எனக்கு. அவள் பிள்ளை வயது பால் மறந்த பிறகு பிள்ளையை கொண்டு போய் அங்கே ஆலயத்தில் விடணும்னு சொன்னால் அந்த புருஷனை அதை அங்கீகரிச்சுக்கிட்டான். அவன் கொண்டு வந்து விட்டுருப்பானாங்கன்னு பார்க்குறோன். ஒவ்வொரு தடையும் வர்றப்ப அண்ணால் அந்த பையனுக்கு ஒரு சின்ன சட்டையை தச்சு எடுத்துகிட்டு வருவா அப்படின்லாம் போட்டிருக்குது. அந்த பிள்ளை மேலே பிரியம் இல்லாமல் இல்லை இருக்கு. ஆனால் கொடுத்த வாக்குப்படி கர்த்தருக்கு அந்த பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு கொடுத்துட்டாங்க. அண்ணாளுடைய சமாதானம் திருப்தி எங்கே வந்தது? அங்கே கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து ஜெபித்து வந்தபோது அது வந்தது. அந்த இவனை கொண்டு போய் சாமுவேலை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டு அவர் பாடல் பாடுகிறாள். அது மிகவும் அருமையான ஒரு பாடல். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவள் எப்படி உண்மையாகவே கர்த்தரிடத்தில் திருப்தியாக இருந்தாள். வேற ஒன்றும் திருப்தி இல்லை. அவளுக்கு கர்த்தர் அதுக்கப்புறம் குழந்தை கொடுத்தாரா, அது வேறு. ஆனால் அவளுக்கு திருப்தி எங்கே வந்துச்சு? அந்த சாமுவேலை கொண்டே அங்கே ஒப்படைச்சிட்டு அவள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களுடைய பலத்தினாலே இடை கட்டப்பட்டார்கள். தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாக இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாக இருந்தவள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். எல்லாமே கர்த்தருடையது அப்படி சொல்லிக்கொண்டே முடிச்சிடார். அப்போ அவர் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், திருப்தியை கொடுத்தாருன்னு இந்த பாட்டை பாடுறான். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள்.
மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அன்னாளுக்கு திருப்தியும் கர்த்தருக்கு துதி செலுத்தக்கூடிய அளவுக்கு சந்தோஷமும் கர்த்தர்கிட்ட தான் வந்ததே ஒழிய வேற எங்கேயும் இல்லை. யோபு தன்னுடைய வாழ்நாட்களில் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தான். மனைவி முதல் கொண்டு நண்பர்கள் முதல் கொண்டு எல்லாம் என்னமோ பேசி தள்ளுனாங்க. ஆனால் இவனுடைய இருதயம் கர்த்தர்கிட்ட இருந்ததுனால தான் அவன் கடைசியில் கர்த்தருடைய பதிலை பெற்று அவன் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் 140 வருஷங்கள் இருந்து அவன் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்திருக்கான். பைபிளில் அவனை கதையை எழுதி எத்தனை தலைமுறையாக இந்த யோபுடைய கதையை வாசிக்கிறது. அவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல போதனை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளவு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில் தாக்கு பிடிச்சி கர்த்தரே சதம் என்று சொல்லியிருந்தான். அதனால் அவனுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் வந்திருந்தது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆபிரகாம் என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன்னா அது விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஈசாக்கு பிறந்தான். சரி, அதனால் திருப்தி சந்தோஷம் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. கடைசியில் உன் குமாரன் எனக்கு பலியிடுன்ட்டார். அது உடனே இம்ப்ளிசிட்டாக கீழ்ப்படிஞ்சு அதிகாலையில் எழுந்திரிச்சு மனைவிகிட்ட கூட சொல்லாமல் வேலையாட்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே குமாரனையும் கூப்பிட்டுக்கிட்டு நெருப்பு கத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு சொன்ன இடத்துக்கு போகிறேன்னு கிளம்பி போயிட்டான். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். கர்த்தர்கிட்ட மட்டும்தான் அவனுக்கு அந்த திருப்தி இருந்துச்சு. வெட்ட போகிறான், அப்போ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதேன்னு சொல்லி நிறுத்திட்டார் கர்த்தர். அந்த கர்த்தர் தான் இவனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்த முடிஞ்சது. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் அதை மனதில் வைக்காமல் அதை பொருட்படுத்தாமல் ஸ்தோத்திரம், என் தேவன் எனக்கு இதெல்லாம் செய்ய வல்லவர் அப்படின்னு அல்லே லூயா போட்டு அவனை அந்த கர்த்தரை அவன் துதித்தது தான் அந்த விசுவாசத்தை பூரணமாக்கியது. அவனுக்கு ஈசாக்கை கொண்டு வந்து கொடுத்தது. வேறு எங்கேயும் திருப்தி கிடையாதுங்க. அருமையானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பூமியில் எனக்கு இந்த அது கிடச்சா போதும் திருப்தி ஆகிடுவேன், இது கிடச்சா போதும் திருப்தி ஆகிடுவேன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறிக்கிற வரைக்கும் திருப்தியை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. மறிச்சா பரலோகம் போயிடலாம், ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கள்ல, அதனால் பரலோகம் போயிடலாம். அங்கே போனாக்கா எல்லாம் திருப்தி தான். ஆனால் இங்கே இந்த பூமியில் கர்த்தர் ஒருவரே நம்முடைய நாயகர். அவர் ஒருவரே நம்மை திருப்திப்படுத்தக்கூடியவர். எது நடந்தாலும் நடக்காட்டியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி, இந்த லேயாள் எப்படி யூதாவுக்கு கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதான்னு பேர் வச்சாள், அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே யூதாவின் ராஜசிங்கமாகிய இயேசுவை நாம் துதித்து பாடி ஆராதித்து நம்மை உண்டாக்கின, நம்மை திருப்திப்படுத்துகிற, நம்மை பூரணப்படுத்துகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த கர்த்தரிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோமாக. அங்கே தான் உண்மையான சமாதானமும் சந்தோஷமும் இருக்கிறது. இங்கே உலகத்தில் த வேர்ல்டு இஸ் பேரன், இது எம்டி. இந்த உலகம் பாவமும் அந்தகாரத்துக்குள்ளேயும் பிசாசுக்குள்ளேயும் சாபத்துக்குள்ளேயும் கிடக்குது. இங்கே எந்த ஆசீர்வாதமும் இல்லை. கர்த்தர் ஒருத்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். ஒருவேளை நீங்கள் எல்லாம் அநேகர் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்தாலுமே அவங்களுமே ஒரு அளவு தான் நமக்கு உதவி செய்ய முடிகிறது. நம்மை பரிபூர்ணமாய் திருப்திப்படுத்தக்கூடிய மனுஷர் யார் இந்த உலகத்தில் கிடையாது. நம்மை அப்படி திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தர் மட்டுமே. ஆதலால் அதை நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புவித்து அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடையலாம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தால் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் காத்திருந்தால் அவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டை எடுத்து எழும்புவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் கர்த்தருக்கு எந்த சூழ்நிலை சரியாக இருந்தாலும் இல்லாட்டியும் நமக்கு சரி பண்ணுவார். நம்ம கர்த்தர்கிட்ட திருப்தியாக இருக்கிறப்ப தான் விசுவாசிக்கவே முடியுது. அப்படி கர்த்தருக்கு நம்மை ஒப்புவித்து திருப்தியாக இருந்து அங்கே ஒப்புவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.